Hello children, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா do it yourself. ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். Hi, I am Vinod. When I was young, my parents and other elders did everything for me. Now I wash my own clothes, I fold all clothes neatly. I love to do my work on my own. I am a die kid. Okay. இந்த ஸ்டோரியில் வர ஃபஸ்ட்டு கேரக்டர் நேம் யாருன்னா வினோத். வினோத் வந்து அவன் சின்ன பையனாக இருக்கும் போது அவனோட பேரண்ட்ஸும் அவங்களுடைய பெரிய எல்டர்ஸ் அப்படின்னா பெரியவங்களும் தான் எல்லாமே எனக்காக பண்ணி தருவாங்க. பட் ஆனால் இப்போ நான் வந்து என்னுடைய ஒர்க்கை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு வினோத் சொல்கிறான். அவனுக்கு என்னென்ன ஒர்க் செய்கிறான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவனுடைய கிளாத்ஸ் அப்படின்னா ஆடைகள். ஓகே, அவனோட கிளாத்தை அவனே வாஷ் பண்ணிக்கிறாங்களாம். அதே மாதிரி அவனோட வாஷ் பண்ண கிளாத்ஸை ஃபோல்டுனா மடித்து வைக்கிறது. ஓகேங்களா, நீட்டாக மடித்து வச்சுக்கிறாங்களாம். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஓன். நான் என்னோட ஒர்க்கை நானாகவே செஞ்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து ஒரு டூ இட் யுவர் செல்ஃப் கிட் அப்படின்னா குழந்தை. ஓகே, நான் வந்து என்னோட வேலையை நானே செஞ்சுக்குவேன் அப்படின்னு வினோத் சொல்கிறாங்க. ஓகே, வினோத் வந்து அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தேர் ஹாபீஸ். இப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஹாபீஸ் பற்றியும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய், ஐ எம் ரோசி. ஃபஸ்ட்டு யாரை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா வினோத் ரோசி. இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, இவ பேர் தான் ரோசி. ஓகே, ரோசி என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா. ஐ லேர்ன் டு ரைட் அ பைசைக்கிள் வென் ஐ வாஸ் 9 years old. நான் எனக்கு 9 வயசாக இருக்கும் போதே நான் வந்து பைசைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஐ ரைட் மை பைசைக்கிள் எவ்ரிடே. டெய்லிக்கும் நான் வந்து என்னோடய பைசைக்கிளில் ஒரு ரைட் போவேன். ஐ என்ஜாய் சைக்கிளிங். எனக்கு வந்து சைக்கிளிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் யாரை பற்றி சொல்கிறான்னா, ஹாய், ஐ ஆம் மேகலை. அடுத்து கேரக்டர் இந்த பிக்சரில் பார்க்குறீங்களா, அவள் பேர் தான் மேகலை. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் த வெல். என்னோட பெரியவங்க கூட நான் வந்து பெரியவங்க கூட நான் வந்து வெல் அப்படின்னா கிணற்றுல நல்லா ஸ்விம் பண்ணுவேன். ஐ கம்பீட் வித் தெம். அவங்களோட நல்லா போட்டி போட்டு நான் ஸ்விம் பண்ணுவேன். ஐ ஆம் அ ஃபவுண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். எனக்கு ஸ்விம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். நெக்ஸ்ட் கேரக்டர் யார் அப்படின்னா ஜேம்ஸ். ஹாய், ஐ எம் ஜேம்ஸ். ஓகே, ஐ ஹாவ் மை ஓன் கார்டன். நான் வந்து நானாக உருவாக்கின எனக்காக ஒரு கார்டன் இருக்குது, தோட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஐ வாட்டர் இட் எவ்ரிடே. ஐ லவ் கார்டனிங். நான் வந்து அந்த கார்டனில் இருக்க எல்லா செடிக்கும் நான் டெய்லி வாட்டர் ஊற்றுவேன். அதே மாதிரி எனக்கு அந்த கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த தோட்டம் வளர்ப்பு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஜேம்ஸ் சொல்கிறான். நெக்ஸ்ட் யாருன்னா, ஹாய், ஐ ஆம் ஆல்யா. ஆல்யா அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் கேரக்டர் நேம். ஐ ஷீவ் மை டோன் கிளாத்ஸ். ஷீவ் அப்படின்னா தைக்கிறது, டோன் அப்படின்னா கிழிஞ்சிறது, கிளாத்ஸ் அப்படின்னா துணி. நான் வந்து என்னுடைய கிழிஞ்ச துணியில் நானே வந்து தச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹெம் த பார்டர். அதே மாதிரி பார்டரில் இருக்கிறத வந்து நானே ஹெம்மிங் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஆல்வேஸ் கீன் டு ஸ்டிச். நான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஹாய், ஐ ஆம் ராஜு. நெக்ஸ்ட்டு யாருன்னா ராஜு பற்றி பார்க்க போகிறோம். ஐ ஹெல்ப் மை க்ளீனிங் கிரைன்ஸ் அண்டு சீரியல்ஸ். நான் வந்து சீரியல்ஸ் அப்படின்னு என்னது, தானியங்கள். ஓகேங்களா, ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற தானியங்களை வந்து நான் க்ளீன் பண்ணுறது வந்து எனக்கு நான் வந்து இது சீரியல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது நான் ஹெல்ப் பண்ணுவேன் அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஐ ஆம் குட் அட் குக்கிங். நான் வந்து நல்லாவும் குக் பண்ணுவேன். எனக்கு எதெல்லாம் பிடிக்கும்னா ஸ்லைசிங், கட்டிங், சாப்பிங், ஃப்ரூட்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ். ஸ்லைசிங் அப்படின்னா கட் பண்ணுறது, ஸ்லைஸ்னால் சின்ன சின்னதாக ஸ்லைஸாக கட் பண்ணுவாங்களா அது. கட்டிங்னாலும் அதான். சாப்பிங் அப்படின்னா நறுக்கிறது. ஓகேங்களா, ஓகே. ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறது, கட் பண்ணுறது, சாப் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஐ ப்ரிப்பேர் எ ஃபியூ சிம்பிள் டிஷ்ஷஸ். சின்ன சின்ன டிஷ்ஷஸ்லாம் நான் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னு ராஜு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வாங்க க்ராசரி பார்க்கலாம்.
டை கிட் அப்படின்னா டூ இட் யுவர் செல்ஃப் கிட். ஓகேங்களா? சம்மன் ஹூ டஸ் எனி ஒர்க் ஆஃப் தேர் ஓன். யார் வந்து அவங்களுடைய வேலையை அவங்களா செஞ்சுக்கிறாங்களோ அவங்கள தான் டூ இட் யுவர் செல்ஃப் டை கிட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சீவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம், ஊசியை வச்சு தைக்கிறது. மேக்கிங் ஸ்டிச்சஸ் வித் அ நீடில். நீடில் வச்சு, நீடில் அப்படின்னா ஊசி, ஸ்டிச்சஸ்னால் தையல். ஓகேங்களா? நீடில் வச்சு தைக்கிறது தான் ஸ்வீவ் அப்படின்னு சொல்கிறாங்க. சீரியல்ஸ் அப்படின்னா கிரைன்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட். தானியங்கள் வந்து நம்ம ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஸ்லைசிங் தான் சின்ன சின்னதாக கட் பண்ணுறது. ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த இந்த லெசன் மூலிமா நம்ம என்ன லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒர்க்கை நம்மளா செஞ்சுக்கணும். நம்மளால முடியலைனா தான் அடுத்தவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும். நம்மளால் செய்ய முடியாத ஒர்க்கை மட்டும் தான் ஹெல்ப் கேட்கணும். நம்மளோட ஒர்க்கை முடிஞ்ச அளவுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் கிட்ட நீங்களும் இருக்கணும் அப்படின்னு இந்த லெசன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? இந்த இந்த டை கிட்டா யார் யாரெல்லாம் இருக்கீங்க அப்படின்னு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சில்ட்ரன்.